இதுவரையிலையும் உங்களையும் ஆச்சரியமாய் நடத்தின கர்த்தர் இனிமேலும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவாராக. நிறைய பேர் பாதி வழியிலே உங்களை மறந்த போதிலும், உங்களை விட்டு போன போதிலும், விசாரிக்காமற் போன போதிலும், வேதம் சொல்லுகிறது வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவர் வந்து கிருபையாய் உங்களை விசாரித்தார். கர்த்தர் ஆறுதல் படுத்தினார். நிறைய பேர் நீங்கள் முடிஞ்சிருவீங்கன்னு நினச்சாங்க. எப்படி இந்த கடலை தாண்டுவோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து இதுவரையில் உங்கள் கூட இருந்து அவங்க இருந்து என்ன காரியம் நடக்குமோ அதை விட வெற்றியாய் ஆண்டவர் உங்களை நடத்தி இருக்கிறார். ஆமென். அவங்க இருந்தால் கூட இப்படி நடந்திருக்காது அப்படின்ற அளவிற்கு ஆண்டவர் வந்து உங்களை போஷித்து கிருபையாய் கர்த்தர் நடத்தினார். அந்த தேவன் மறுபடியும் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன், மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம யாரிடத்துலையும் போய் கையேந்த வேண்டியது இல்லை, நம்ம யாரிடத்துலையும் போய் நிற்க வேண்டியது இல்லை. ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நம்மை விட்டு ஆண்டவர் எடுக்கும்போது, ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளை தனிமைப்படுத்தும் போது ஆண்டவர் வந்து ஒரு மாற்று வழியை உண்டு பண்ணாமல் ஒரு வாசலை ஆண்டவர் அடைக்கவே மாட்டார். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாசலை கர்த்தர் அடைச்சாலும் நான் நம்புகிறேன் இன்னொரு வாசலை ஆண்டவர் திறக்காம கர்த்தர் ஒரு வாசலை அடைக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னால் எகிப்தினுடைய ஜனங்கள் வந்து 7 வருஷம் பஞ்சத்தினால பாடுபட போகிறாங்க. 7 years வந்து ஒரு கொடுமையான பஞ்சம் வருது. அந்த சொப்பனத்தில் பார்க்கும்போது அவ்வளவு கொழு கொழுன்னு இருக்கிற அந்த பசு வந்து அப்படியே மெலிஞ்சு எலும்பு கூடு மாதிரி நிற்கிது. அந்த அளவிற்கு பஞ்சம் வரப்போகுது. ஆனால் வேதம் சொல்லுது அந்த பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு 7 வருஷம் ஆசீர்வாதமான காலம். அப்போது பஞ்சத்தை மட்டும்தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு என்ன கண்ணு திறக்கும் அப்படின்னு சொன்னால் பஞ்சத்தை மட்டும் அவங்க கண்ணு பார்க்காது. 7 வருஷம் அந்த பஞ்சத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஆசீர்வாதமானதை பார்க்கிறதுக்கு கண்கள் திறக்கும். பிசாசு சத்துரு ஒருவேளை உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி போராட்டத்தை மட்டும் காமிக்கலாம், என்ன செய்வேன்ற அந்த கேள்விக்குரிய மட்டும் காமிக்கலாம். நீ என்ன செய்ய போற, நீ என்ன பண்ண போற, நீ எப்படி தாண்ட போற அப்படின்றத மட்டும் பிசாசு உங்க கண்ணுக்கு முன்னாடி காமிக்கலாம், பஞ்சத்தை மட்டும் காமிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இல்லை, ஹல்லேலூயா, தப்பிக்க கூடிய வழியையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்படுவதற்கு அவர் விடமாட்டார், தாங்கிடுகிற பலன் தருவார், தப்பி செல்லுவதற்கு வழிய கர்த்தர் வச்சிருக்கிறார். ஐயோ, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுச்சே, எனக்கு ஒன்றும் தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன், எப்படி இந்த காரியத்தை எல்லாம் செய்வேன், என்னை பொத்தி பொத்தி வச்சு வளர்த்தாங்களே, எனக்கு உலகத்தினுடைய நாலேஜே எதுவுமே தெரியாதே அப்படின்னெல்லாம் நீங்கள் கலங்கவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம். ஒரு வழி அடைஞ்சிருச்சுன்னா இன்னொரு வழி உங்களுக்காக திறக்கும். உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்றாரு, ஏற்கனவே ஒரு பாதையை உனக்காக திறக்காம இந்த பாதையை ஆண்டவர் அடைக்கலன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காரியத்தை உங்க கண்கள் சீக்கிரமாய் பார்க்க போகுது. அதனால் சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப தனிமையாக இருக்கிறதுனால உங்களுக்குள்ள வருகிற பெரிய மன அழுத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், என்ன செய்வேன், யார் பார்ப்பாங்க, என்ன செய்வேன், யார் பார்ப்பாங்க. இது நிறைய பேருடைய மனசுக்குள்ள தனிமையாக இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தமாக வரும். அப்படின்னா நம்ம யாருடைய ஆதரவில் இருக்க போகிறோம், மூத்த பிள்ளையா, 2வது பிள்ளையா அப்படின்னெல்லாம் நமக்கு தோணும். யாருடைய ஆதரவும் இல்லையா அப்படின்னு தோணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை குறித்து நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், அதை குறித்து எதுவுமே நீங்கள் ஒன்றும் திட்டம் போட வேண்டாம், நீங்கள் ஒன்றும் பிளான் பண்ண வேண்டாம். நான் நம்புகிறேன் நம்மை படைத்த ஆண்டவருடைய கைக்குள்ளே தானே நம்ம இருக்கிறோம். அவருக்கு எங்கே, எப்போ, எந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வைக்கணும்னு தெரியும். ஆனால் அந்த ஆண்டவர் எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்களோ அங்கே நீங்கள் கர்த்தருக்குள்ளே என்னவா இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும், ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா வேற எந்த சந்தோஷமும் உங்களுக்கு தூரமாகும். அதனால் சில நேரத்தில் இங்கே இருக்கிறவங்கள பிள்ளைங்க ஃபாரினில் இருப்பாங்க, உங்கள் பிள்ளைங்க வந்து உங்களை கூப்பிடுவாங்க,
அப்போ எதுக்கு கூப்பிடுவாங்கன்னா, ஃபாரின்ல இருக்கிற பிள்ளைங்க எதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க? ஐயோ அம்மா இங்கே தனியாக இருக்கிறாங்க, அம்மா இங்கே தனியாக இருக்கிறாங்கன்னு கூப்பிட்ற பிள்ளைங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பிள்ளைங்க ஃபாரின்ல இருக்கிற பிள்ளைங்க எதுக்கு கூப்பிடுவாங்க தெரியுமா? எனக்கு பிள்ளை பிறந்திருக்குது, இந்த பிள்ளைய நீ என்ன பண்ணணும், நானும் வேலைக்கு போகிறேன், மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, அதனால நீங்கள் வர்றீங்களா, அதனால நீங்கள் வர்றீங்களா. உடனே நமக்கு நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா மனசுக்கு கஷ்டமாகும். ஐயே என்ன இப்படி, நம்ம என்ன பிள்ளைய பார்க்கறதுக்காகவா இப்படி இந்த மாதிரி வேலைக்காரிய மாதிரி யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு எல்லாம் தோணும். அப்படி தோணவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எந்த பொசிஷனில் உங்களை வைக்கிறாரோ அந்த பொசிஷனில் நீங்கள் சந்தோஷப்படணும். வேதத்தில் இன்றைக்கி காலையிலேருந்து நான் தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த நகோமி என்கிற ஒரு விதவை, அவங்கள தான் ஆண்டவர் எனக்கு கண்ணு முன்னாடி காமிச்சார். இவங்கள்ட்ட இருந்த ஒரு பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறாங்களோ அந்த சூழ்நிலையில் தன்னை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பாருங்க, அவங்களுக்கு இப்போ அவங்க கூட டிராவல் பண்ணி வர்றது அவங்க சொந்த பொண்ணு கிடையாது, சொந்த அப்படின்னா சொந்தக்கார மருமக கிடையாது. அந்த பொண்ணு யார் அப்படின்னா மோவாபிய ஸ்திரீ. அப்படின்னா அந்த ஊருக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்பந்தமே இல்லை. இவங்களுடைய யூதா கோத்திரத்தில் இருந்தோ இஸ்ரவேல் உள்ள ஒரு பொண்ணோ கிடையாது. அந்த பொண்ணு மாற்று குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணு. ஆனால் தன்னுடைய பையன் கல்யாணம் பண்ணதுனால அந்த பொண்ணு என்ன ஆயிட்டான்னா மருமக ஆயிட்டா. அவ்வளோதான், அந்த பையன் இறந்து போயிட்டான். இப்போ அந்த பையன் இறந்து போனோன்னா இந்த பொண்ணு சொல்லுது, நான் உங்கள் கூட தான் மாமி என்ன பண்ணுவேன், நான் வருவேன் அப்படின்னு சொல்லி. உண்மை அல்லாமல் மரணம் தான் என்னை பிரிக்க முடியும், நான் நீங்கள் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு வந்துருவாங்க. வந்த உடனே இப்போ அது ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குது. அவங்களுக்கு கல்யாண பேச்சு நடக்குது. அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு பணக்கார அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். ஆனால் அந்த நகோமியினுடைய கேரக்டரை நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ, ஒரு கணவனை இழந்த ஒரு விதவைக்குள்ள கண்டிப்பாக இந்த கேரக்டர் இருக்கணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பொண்ணுக்கு கல்யாணமாகி ஒரு கணவனார் அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. ஆனால் அந்த பிள்ளைய கொண்டு போய் யாருடைய மடியில் கொடுத்தாங்களாமா சொல்லுங்க? நகோமியினுடைய மடியில் அந்த பொண்ணு கொண்டு போய் வைக்குது. ஸோ நம்ம பொதுவாக நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஏன் உன் பிள்ளைய பார்க்கறதுக்கு நான் என்ன வேலைக்காரியா? நீ என்னதான் இருந்தாலும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தானே. அந்த பிள்ளையை எப்படி பார்க்க முடியும்? நம்முடைய சொந்த வயிற்றில் பிறந்த பிள்ளையா இருந்தால் கூட மகள், சரியா, மகளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எப்போவுமே மகளுக்கும் மருமகளுக்கும் என்ன இருக்குது? கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். மருமகளையும் மகளையும் ஒரே மாதிரி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த ரத்தம் வேற, இந்த ரத்தம் வேற. ஆனால் இவங்களுடைய குடும்பத்தில் ஃபேமிலியில் இவன் மோவாபிய ஸ்திரீ அப்படின்னா இவங்க வம்சத்துக்கே சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு, நீங்கள் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உமக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்களாமா, நகோமிக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. சாரி, யாருக்கு? தன்னுடைய மாமியாருக்கு. அப்ப அந்த குழந்தைய அவளுடைய கையில வளர்த்தி நகோமி அந்த பிள்ளைக்கு தாயாய் மாறினாள். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கிறாரோ, எந்த பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கு தர்றாரோ, அந்த இடத்துல உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய உடம்பு பலத்தை விட உங்க மனசு தான் முக்கியம். மனசு தான் முக்கியம். பாருங்க, நிறைய அம்மாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, வீட்டில் கை வலிக்கும், கால் வலிக்கும், முதுகு வலிக்கும், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலிக்கும். ஆனால் இங்கே வருவாங்க, வந்த உடனே ஒரு விளக்குமாறு எடுத்து நான் கூட்ட ஆரம்பித்தேன்னு வச்சுங்களேன், ஒரு விளக்குமாறு எடுத்து நான் கூட்ட ஆரம்பித்தேன். ஒரு அம்மா பார்த்துட்டு இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு முழங்கால் வலி எங்கே போகும்னு தெரியாது, அவங்களுடைய முதுகு வலி எங்கே போகும்னு தெரியாது. பாஸ்டர் கொடுங்க கொடுங்க கொடுங்க, நீங்கள்லாம் கூட்டக்கூடாது, நான் கூட்டுவேன். அம்மா, உங்களுக்கு கை கால் வலி இருக்க, கை கால் வலியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போது அவங்களுக்கு அந்த கை கால் வலி அந்த இடத்துல எப்படி போகுமோ தெரியாது. ஏன்னா அவங்க மனசு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பலப்படுத்துகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார்.
உங்கள் சரீரத்தை ஆண்டவர் பலமாக வச்சிருப்பாரு. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மனசார ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல எந்த பொறுப்பை ஆண்டவர் தராரோ அந்த இடத்துல நீங்கள் என்னவா இருக்கணும்னா மனரம்யமாக இருக்கணும். இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த இடம். இந்த இடத்துல நான் என்னவா இருப்பேன்னா சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். பாருங்க, ஒரு வீட்டில், அமெரிக்காவில் ஒரு வீட்டில் வேலை செய்வதற்காக ஒரு பெண்ணை அழைக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால், வாய் பேச தெரியாத, கண்ணு தெரியாத ஒரு பொண்ணுக்கு டீச்சராக இருப்பதற்காக அந்த அம்மாவை கூப்பிட்றாங்க. அந்த அம்மா அந்த குழந்தைய பார்க்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தையினுடைய 35வது வயதில் கிட்டத்தட்ட 3000 பாடல்களை அந்த பிள்ளை எழுதுகிற அளவிற்கு அந்த அம்மா எக்யூப்மெண்ட் பண்ணிட்டாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த கண்ணு தெரியாத, காது கேட்காத அந்த பிள்ளையோட கூட இருந்து அந்த பிள்ளைய உருவாக்கிட்டு இந்த அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளைய பேசல, அந்த பிள்ளைய உருவாக்கின தாயை தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. ஆமென். ஒன்று ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, நீங்கள் உருவாக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால் நம்பர் 1 மறந்துடவே கூடாது. எந்த பிள்ளை எந்த இடத்துல உங்களை வச்சிருக்கதோ அந்த இடத்துல நீங்கள் என்னவா இருக்கணும்னா மனரம்யமா அந்த இடத்துல என்னவா இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இனி நான் அந்த இடத்துல துக்கமாக இருக்க மாட்டேன். இப்போ பாருங்கள், வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சிக்கனை வச்சு கடிச்சிட்டு சாப்பிட்ருப்பாருங்க. உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சாப்பிட்றியான்னு கூட என்ன பண்ணிக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன சிக்கன் சாப்பிட ஆசையா? சொல்லுங்க, உங்களுக்கு அதன் மேலே பிரியமா? கிடையவே கிடையாது. நீங்கள் கஞ்சினாலும் கரிச்சு குடிச்சிட்டு படுக்கிற ஆள். ஆனால் ஒருவேளை உங்கள் அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு தான் சாப்பாடு வீட்டில் இருக்கேம்மா, உனக்கு தான் அதெல்லாம் ஒத்துக்காதேம்மா. சரி, ஒத்துக்காது சரிதான்ப்பா, சாப்பாடு இருக்கு சரிதான்ப்பா, ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு நான் சொல்கிறேன். அந்த எதிர்பார்ப்பே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் அந்த சிக்கனுக்கு ஆசைப்படலை, அந்த சிக்கனை சாப்பிட்டு தான் உங்கள் வயிறு நிறையணும்னு இல்லை. அதை கொடுத்தா கூட அந்த பீஸை வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் சாப்பிடுன்னு தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை விசாரிக்கலையே, என்ன இந்த இடத்துல ஒரு ஒரு தூள் மாதிரி வச்சிருக்கிறாங்களே, ஒரு குப்பை மாதிரி வச்சிருக்கிறாங்களே அப்படின்ற உணர்வை பிசாசு உங்களுக்குள்ள கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லவே இல்லை, அந்த இடத்துல துக்கத்திற்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம அந்த இடத்துல சொல்லலையா, நீங்கள் போய் டைரக்டா ஒரு பீஸ் கொடுப்பா அப்படின்னா கொடுத்துட போகிறாங்க. நான் சாப்பிடலான் இருக்கு அப்படின்னு சொன்னால் செஞ்சிட போகிறாங்க. அதனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ஒதுக்குவாங்க. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா சந்தோஷமாய் பலன் இருக்கிற வரைக்கும் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம், முடியாததை செய்ய வேண்டாம், இழுத்து போட்டு செய்ய வேண்டாம், கவலையோடு செய்ய வேண்டாம், டென்ஷனோட செய்ய வேண்டாம். இந்த வயசில் இல்லைன்னா இந்த காலத்தில் நீங்கள் எப்படி இதை மேற்கொள்ளணும் அப்படின்னா ரிலாக்ஸாக. நான் இந்த பலிபீடத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமேன். இந்த பலிபீடத்திலேருந்து ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட கொடுக்குற பொறுப்பு, இந்த உலகத்தில் உங்கள் கையில் கொடுக்குற பொறுப்பு, ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்குற பொறுப்பை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்கன்னா இதுக்கு பிறகு சந்தோஷமாக நீங்கள் செய்ய போகிறீர்கள். ஆண்டவர் அந்த பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறாரு. உங்கள் மனசை ஆண்டவர் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாரு. உங்கள் உடம்பை ஆண்டவர் ஆல்ரெடி பலமாக தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்கள் மனசையும் ஆண்டவர் பலனாய் வைக்க போகிறார். எத்தனையோ தாயார்களை பார்த்துருக்குறேன். பிள்ளைங்க அத்தனை பேரும் காரில் கிளம்பி போவாங்க, அம்மாவை மட்டும் விட்டுட்டு போவாங்க. மாலுக்கு போகும்போது, கடைக்கு போகும்போது நிறைய பேர் உடனே ஃபீல் பண்ணுவாங்க, நான் மட்டும் தனியாக இங்கே இருக்கிறேனே. நான் சொல்கிறேன், அந்த மாலுக்கு போய் நான் போக வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அங்கே போய் நீங்கள் ஒன்றும் பெரிய சந்தோஷமாக இருக்க போகிறது சொல்லுங்களேன். அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் கிடையாது. அங்கே போய் இருக்கிற சாரியை வாங்கி நம்ம கட்டாக போகிறோம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். யாரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தரோடையே இருக்கணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்குள்ள அது வரணும். நம்மளை விட்டு ஒன்று போயிருச்சு, நம்மளை விட்டு ஒன்று இழந்துச்சு, இதுக்காக கவலைப்பட்டு என்ன பண்ணுறது?
இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சாரி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா கூட நம்ம வாங்கி கொடுத்துடலாம். சரி, ஒரு சாரியா வாங்கி கொடுத்துடலாம் அப்படி வச்சுங்க. இப்போ புருஷன் தொலைஞ்சு போயிட்டாரு, இல்ல நம்முடைய லைஃப்ல ஒருத்தர் முக்கியமானவங்க போச்சு. அதான் தாவீது சொல்லுகிறான், நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி. இறந்து போனவர்கள் நம்மிடத்துல திரும்பி வரமாட்டார்கள், அவர்களை தேடி நம்ம போக முடியாது, அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு. இனி அதை நினைச்சு கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் நடந்தது நடந்துச்சு, போனது போயிருச்சு. நான் ஒன்று செய்ய போறேன், என் கையில என்ன பொறுப்பு கொடுக்கப்படுது, அம்மா 3 நேரமும் நீ சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்களா? அத மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் வேற என்ன இருக்குது? ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆனா நமக்கு என்ன தெரியுமா, அது மட்டும் செய்ய முடியாது. அதுக்கு நம்ம நிறைய பேருக்கு வருத்தமா இருக்குது. நம்ம அங்க போய் ரொம்ப டென்ஷன் ஆகிறோம். இல்லை, நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதனால இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ஆண்டவரோடு இருக்கிறது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அதனால நான் நம்புறேன், உங்களை நடத்துவார் கர்த்தர். நம்பர் 1, முதலாவதாக நீங்க மறக்கக்கூடாது, இந்த நகோமியின் இடத்துல இருந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா, அவர்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை எப்படி செஞ்சாங்களாமா? சந்தோஷமாய். சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல? முடிஞ்சத பிள்ளையை பெற்று எல்லாருமே வந்து ரூத்தினுடைய பிள்ளைன்னு சொல்லலையாமா, யாருடைய பிள்ளைன்னு சொன்னாங்களாமா? கேட்கல? அப்ப எந்த அளவுக்கு அந்த அம்மா இன்ட்ரெஸ்டா அந்த குழந்தைய பார்த்துருக்கும் பாருங்களேன். நீங்க 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சா, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னு நினைச்சுக்கோங்க, போறா பாரு, சாரியை கட்டிட்டு கிளம்பிட்டா புருஷனோட. எங்கத்தான் போவாளோ தெரியல, என்னத்தை தான் பண்ணுவாளோ தெரியல. குழந்தைய தலையில கட்டிட்டாளா, கிளம்பிட்டாளா? நான் ஒருத்தி வேண்டாத ஆகாவளியா இங்கே கிடக்கிறேன் இல்லை, நான் ஒருத்தி சும்மா இங்கே இருக்கிறேன் இல்லை, என்ன கேட்கறது தான் யாரும் இல்லையே. ஆமா, தலையில கட்டிட்டு நீ போ. அது வேற, அந்த குழந்தைய ஒரு திட்டுறது, சனியை நம்ம வந்து தலையில வந்து மாட்டிருச்சு அப்படின்னு இல்லை. என்ன மாதிரி ஒரு, நீங்க எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, நீங்க எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அது நடக்கும், நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் அது நடக்கும். ஆண்டவர் உங்க வார்த்தைக்கு மாறவே மாட்டார். ஏன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். வேதத்தில் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னது மாதிரி, ஏதாவது ஒரு விதவையா கூட ஆண்டவர் வெறுமையா அனுப்பியிருக்காரா? ஒருத்தரை கூட வெறுமையா அனுப்பியிருக்காரா? கிடையவே கிடையாது. நீங்க உடனே என்ன பண்ணணும்னா, அந்த பிள்ளைய கையில எடுத்து வச்சு, இவன் ஊழியக்காரனா மாறணும், இவன் ஊழியக்காரியா மாறணும். ஒன்று நான் இங்கிருந்து பார்ப்பேன், இல்லைன்னா நான் அங்கிருந்து பார்ப்பேன். நான் செய்ய தவறுனதை இந்த பிள்ளை செய்யணும், நான் விட்டதை இந்த பிள்ளை செய்யணும். சோ இனி உங்க கையில கொடுக்கப்படுகிற பொறுப்பை நீங்க எப்படி செய்ய போறீங்க? சத்தமா வரலையே சத்தம், இன்னும் சந்தோஷமா. உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க பலனா இருப்பீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள், அவர்கள் சோர்ந்தே போக மாட்டாங்க. அதனால உங்களுக்கு சரீரத்தில் எந்த பலவீனமும் வராது. வந்தாலும் அதை நீங்க ஈஸியா ஓவர் கம் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் உங்களை சேதப்படுத்தப்படும். நீங்க 2 நாளைக்கு மேல யார் படுத்தப்படுக்கையா இருந்திருக்கீங்க? கிடையவே கிடையாது. கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புவார், நீங்க உற்சாகம் அடைவீர்கள். நைட்டு படுக்க போகும்போது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு போவீங்க, காலையில எழும்பும் போது கை வலியும் இல்லை கால் வலியும் இல்லை, பொறுப்பு முன்னாடி வந்து நிற்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அதனால ஆண்டவரே, இந்த நகோமியினுடைய அபிஷேகம் என் தலை மேல வரட்டும். என்ன தலை மேல வரட்டும்? என் கையில கொடுக்குற பொறுப்பை நான் என்ன செய்யணும்னா, கவலையோடு அல்ல, மன தாங்கத்தோடு அல்ல, வெறுப்போடு அல்ல, எப்படி செய்யணும் அப்படின்னா சந்தோஷமா சந்தோஷமா சந்தோஷம். ரெண்டாவது வேகமாக நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஸோ 2வது ஒரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அந்த வேதத்திலேருந்து 2வது ஒரு காரியத்தை வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர்கள் பிறகே கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள்,
என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்களுக்கு பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நகோமி அம்மாவனிடத்தில் இருந்த ரெண்டாவது கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்க. எங்கே வர்றாங்கன்னா சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. சொந்த ஊருக்கு வரும்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு முஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இந்த மருமகள் வந்து அந்த மாமியாரை பார்த்து சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன், நான் கொஞ்சம் வெளியே போட்டுமா, நான் கொஞ்சம் வெளியே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எனக்கு கோதுமை ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வாலிப பொண்ணு, இந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு, இந்த பொண்ணு மோவாபிய ஸ்திரீ, இவங்க கொஞ்சம் ஏஜ்னானவங்க. இவங்க சொல்லும் போதே சொல்கிறாங்க, நான் வயசு போயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பயப்படும். ஒன்று பயப்படுவோம், இல்லைன்னா சந்தேகப்படுவோம். இந்த ரெண்டுமே நமக்குள்ளே இருக்கும். இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்குதா, அழகான பொண்ணாக இருக்குதா, வெளியூரில் உள்ள பொண்ணு, இந்த பிள்ளை எப்படி போய் சமாளிச்சுட்டு வரணும் ஒன்று பயமாக இருக்கும். இன்னொன்று, இந்த பொண்ணு போகிற வழியில் யாரையாவது ஒருத்தரை பார்த்து பல்ல காமிச்சிச்சுன்னா சிரிச்சிச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்ற சந்தேகம் இருக்கும். ஆனால் இந்த நகோமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளை மேலே நம்பிக்கை வச்சு அந்த பிள்ளையை என்ன பண்ணுறாங்கன்னா உற்சாகப்படுத்தி, நீ போமா, நீ போமா, உன் கூட கர்த்தர் இருப்பார், உனக்கு நல்ல வயல் நிலத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அந்த பிள்ளையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நான் கஷ்டப்பட்டுட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன், ஆனால் நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, நான் பட்ட இந்த சுமையை நீ படக்கூடாது, நீ நல்லா இருக்கணும், நீ தைரியமாக இருக்கணும். அப்போது அந்த என்கரேஜ்மெண்ட் அங்கே போயிட்டு எதேர்ச்சியாய் அவர்களுக்கு நேரிட்ட வயல் நிலம் போவாசுடையதாக இருந்தது. அப்போ அந்த போவாஸ் உடனே இந்த பிள்ளையை பார்த்து யாருடையதுன்னு விசாரிக்கிறான். அந்த புள்ள உடனே சொல்லுது, இந்த மாதிரி நான் ஒரு வயல் நிலத்துக்கு போனேன், பொறுக்கிட்டு இருந்தேன், போவாசன் ஒருத்தர் இருந்தார், அவர் எனக்கு இந்த மாதிரி கொடுத்தாருன்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லுது, என் மகளே நீ பொறுத்துரு, அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டான்னா தூங்க மாட்டான், கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நம்பர் 2, இரண்டாவது உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ரெண்டாவது ஒரு ஸ்பிரிட் என்ன அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்கரேஜ் பண்ணுறவங்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? யாரையாவது ஒருத்தரை பார்த்தா, எனக்கு இந்த பாடு, உனக்கு ஹலோ, அப்படிதானே? யாராவது ஒருத்தர் ஒருவேளை கணவனை இழந்த ஒரு இளம் புள்ள உங்களை சந்திச்சா என்ன சொல்லி இருக்கிறீங்க நீங்க? ஒன்றும் கவலைப்படாதப்பா, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்ப்பா, நீ போப்பா, நீ சாதிக்கணும்ப்பா, உனக்கு இன்னும் நிறைய வயசு இருக்குப்பா, நீ நிறைய காரியத்தை செய்ய வேண்டியது இருக்குது, நீ தைரியமா மட்டும் இரு, நீ நல்லா சம்பாரி, நீ நல்லா சாட்சியா வாழு, உன் பிள்ளைய நல்லா வளர்த்து உன்னை பாதுகாப்புறது கர்த்தர் இருக்கிறாரு. என்ன ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறாரு இல்ல, யாருடைய கையும் உன் மேல படாம கர்த்தர் பாதுகாப்பாரு அப்படின்னு நீ அத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க. நம்ம என்ன சொல்லுவோம் அவங்கள பார்த்தோம், ஐயோ பிள்ளை இந்த மாதிரி ஆகி போச்சா உனக்கு, என் வாழ்க்கை தான் இப்படி இருக்குது, உன் வாழ்க்கையும் இப்படி இருக்குதா, தொலைஞ்ச முடிஞ்ச இந்த சமுதாயம் உன்னை என்ன பேசும் தெரியுமா, நீ எப்படி இருப்ப தெரியுமா, எப்படி ஆவ தெரியுமா. உடனே உங்கள் கண்ணில் இருந்து நல்லாவே கண்ணீர் வரும். அல்றதுக்கு உங்களுக்கு சொல்லியா தரணும்? உங்க சொல்லியே தர வேண்டாம். இல்லை, அந்த துக்கத்தினுடைய நான் குற்றப்படுத்தலை. ஆனால் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த நகோமியை ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்க எனக்கு மாமியாராக வந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன். சரி, எவ்வளோ ஒரு நல்லா மாமியார் பாருங்க. அந்த பிள்ளைய அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், போப்பா, நீ போப்பா, நீ எந்திரிச்சு போ, அத்தை இது வெளியூர் ஆச்சே, நீ கவலைப்படாத, இஸ்ரவேலின் கர்த்தர் உன் கூட இருப்பார். அத்தை யாராவது பார்த்து ஏதாவது சொன்னாங்கன்னா ஒன்றும் வராது, ஒன்றும் வராது. ஆபிரகாமனுடைய மனைவியை ராஜா பிடிச்சி கொண்டு போய் வீட்டில் வச்சிருக்கும் போதே ஆண்டவர் அந்த பிள்ளை மேலே விரல் கூட படாமல் பாதுகாத்தார்ல, ஒருத்தனுடைய விரல் கூட உன் மேலே படாமல் பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீ இடம் மட்டும் கொடுக்காம இருந்தா போதும், நீ இடம் மட்டும் கொடுத்த. அவ்வளவு தைரியம், அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு உந்தி தள்ளி ஸ்ட்ரென்தன் பண்ணி. நான் நம்புறேன் இன்னைக்கு உங்க மேல ஒரு அபிஷேகம் வருது. என்ன அபிஷேகம் வருதுன்னா, தைரியப்படுத்துகிற அபிஷேகம். உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசின உடனே, உங்கள் பிள்ளை பேசின உடனே
அம்மாவா நீங்க இருக்கிறீங்களா? நீங்க பேசும்போது அவங்களுக்கு என்ன வரணும்னா அப்படியே தைரியம் வரணும். நான் ஜெபம் பண்றேன் பிள்ளை, உனக்காக நான் ஜெபம் பண்றேன், நீ போ, எது கவலைப்பட்டு உட்காந்துருக்கிற? ஆண்டவர் என்ன நடத்த மாட்டாரா? ஆண்டவர் என்ன இது பண்ண மாட்டார்? உடனே நீங்க ஏன்னா நீங்க இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். நீங்க இருக்கிறதே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த். நீங்க இல்லாத இடத்த நினைச்சு பார்க்கவே முடியாது. ஆமேன். அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க இருக்கணும்னு ஆசைப்படணும். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா நான் ஒரு தொண்டு கிழவனா மாறினேன்னா, அது வரைக்கும் இருந்தா நான் இப்பவே கற்பனை பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை எனக்கு பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அந்த மாதிரி சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்க, இவங்க எல்லாரும் எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் அவ்வளோதான், ஒரே ஒரு ஃபோன் கால், தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணு, உடனே நான் பேசிட்டு நான் ஒரு 2 நிமிஷம் ஒன்றும் இல்லைப்பா, அப்படியே உடனே ஜெபத்தை நான் அப்படியே ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே பாருங்க பிள்ளைய, ஒன்றும் இல்லை, போ ஓடு அப்படின்னு சொன்ன உடனே, என்ன தாத்தா உங்கள்கிட்ட பேசி முடித்த உடனே இவ்வளோ பலமாக இருக்குது. அப்புறம் ஒருவேளை நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா அடுத்த அந்த பேர பிள்ளைங்க இல்லைன்னா சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் தாத்தா மாதிரி ஸ்ட்ரென்த் படுத்துறதுக்கு யாருமே இல்லைங்க. அவர்கிட்ட பேசினாலே போதும், தைரியம் வந்துடும். அவர்கிட்ட பேசினாலே போதும், அவ்வளோதான், அடுத்த லெவல் எடுத்து வைக்கலான்னு தைரியம் வரும். அந்த இடத்துல நான் இருக்கணும்னு இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல நீங்கள் இருக்கலாமா வேண்டாம்? இனி நீங்கள் எதுக்கு சோர்ந்து போறீங்க? அவர் சோர்ந்து போறதுக்கு பலன் கொடுக்கிறவர். உங்களை யார் தேற்றுவார்னு நினைக்கிறீங்க? நீங்க அழுதா உங்களை யார் கண்ணீர் துடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல யாருமே வரமாட்டாங்க. நீங்க சோர்ந்து போனீங்கன்னா யார் உங்களை தட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஆண்டவரை தவிர உங்களுக்கு யாரும் இல்லை, கர்த்தரை தவிர உங்களுக்கு யாரும் இல்லை, கர்த்தரை தவிர வேற யாரும் இல்லை. அந்த கர்த்தர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆறுதல் வாங்க வேண்டியவள் அல்ல, நீ ஆறுதல் கொடுக்க வேண்டிய தேவ பிள்ளை. தைரியத்தை வாங்க வேண்டியவள் அல்ல, தைரியப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளை. எழுந்து புறப்பட்டு போய் தைரியப்படுத்தணும். அந்த அபிஷேகம் உங்க தலை மேல அப்படியே இருக்கட்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆம் ஒதுக்கிறீங்க? இனி உங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது, அழுக வரக்கூடாது, துக்கம் வரக்கூடாது. எப்படி இருக்கிறீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? சத்தமாக சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், சந்தோஷமாக இருக்கிறேன், கர்த்தருக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்ல நிம்மதியாக தூங்குறேன், அவ்வளோதான், எனக்கு கவலையே இல்லாத வாழ்க்கை. என்ன ஆமீன் வர மாட்டேங்குது? கவலையே இல்லாத வாழ்க்கைன்னு சொன்னால் மட்டும், அதை மட்டும் சொல்லாதீங்க பாஸ்டர், 1000 கவலை. நான் சொல்கிறேன், எதுக்கு நீங்கள் கவலைப்படணும்? எதுக்கு நீங்கள்? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினார். இப்போ உங்களுக்கு தகப்பன், உங்களுக்கு கணவன் யார் அப்படின்னா பரலோக தேவன். நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் நேர்த்தியாய் கத்த நடத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்னா, எல்லாருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பின்னாடி இருந்து அவங்கள என்ன பண்ண போகிறேன்னா தைரியப்படுத்த போகிறேன். உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட சோகமாக வந்து நிற்பாங்க. ஒருவேளை இங்கே இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருக்கு கணவனாரை இழந்து இளம் பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கலாம். சின்ன பிள்ளைங்களை நீங்கள் வளர்த்துருக்கலாம். அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லும்போது உங்கள் மனசு அப்படியே இடிஞ்சு போகலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு பெரிய அபிஷேகத்தை வைக்கிறாரு. அந்த பிள்ளைங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்றும் இல்லை, நமக்கு உலகத்து அப்பா தான் இல்லை, ஆனால் பரலோக அப்பா நமக்கு இருக்கிறாரு. பரலோக அப்பா உங்களுக்கு இருக்கிறாரு. உலகத்து அப்பா செய்கிறத காட்டும் பரலோக அப்பா நல்லா செய்வார். அந்த பரலோக அப்பா உன்னை கைவிட மாட்டார். அந்த பரலோக அப்பா உன்னை நடத்துவார். எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருக்காங்க தெரியுமா? என்ன தெரியுமா? அந்த கணவனாரை இழந்த தாயாருடைய ஒரு உற்சாகம் ஆண்டவர் அப்படியே கர்த்தர் செய்வாராக. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஃபஸ்ட்டு நீங்கள் மறந்துடக்கூடாது, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பொறுப்பை நீங்கள் என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்க, கேட்கல? சந்தோஷம். அம்மா உன் கையில் இருந்து எனக்கு இன்னைக்கு பூண்டு குழம்பு சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அப்படின்ற கூடாது. அப்படியே ஒரு நான் இருக்கிற நிலைமைக்கு உனக்கு பூண்டு குழம்பு வச்சு தரணுமா? கேளு, உன் பொண்டாட்டிகிட்ட போய் கேளு, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் கேளு, ஏதோ கடையில் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லக்கூடாது. முடிஞ்சா உடம்புல ஹெல்த் இல்லை அப்படின்னா பரவாயில்ல,
அந்த இடத்துல அந்த பொறுப்பை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, சந்தோஷமா கிச்சனுக்குள்ளே போங்க, சந்தோஷமா போங்க. நம்ம நீங்கள் எப்போவுமே காஃபி உங்கள் பெட்டுக்கு வரணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாரையும் போட்டு கொண்டு போய் கொடுத்து எழுப்பணும்னு சொல்லுங்க. அதுதான் தலைமைத்துவம், அதுதான் அதிகாரம். உங்கள் பிள்ளைங்க ஒரு நாள் உங்களை மிஸ் பண்ணுவாங்க பாருங்க, உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க பாருங்க. எப்போ தெரியுமா? எங்கள் அம்மா காலையில் எழும்புவாப்பா, கத்தி ஜோம் பண்ணுவாங்கப்பா, அவங்க சத்தம் தான் இந்த வீட்டில் எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அந்த சாட்சியை நீங்கள் வாங்கணும். அதுதான் பவர், அதுதான் பவர். நீங்கள் இருந்தாலே அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும். இல்லை, அந்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமேன். ஸோ நம்பர் 1, முதலாவதாக பொறுப்புகளை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சந்தோஷமாக செய்யுங்க. நம்பர் 2, ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை என்ன பண்ணணும்னா, சத்தமாக சொல்லுங்க, யார் முன்னாடியும் இனி நீ அழக்கூடாது. கர்த்தர் சமூகத்தை தவிர வேற எங்கேயுமே அழக்கூடாது. எந்த மனுஷனிடத்துலையுமே நீங்க அழக்கூடாது. கர்த்தர் உங்களை அழுகிறதற்காக கர்த்தர் உங்களை வைக்கவே இல்லை. நீங்க அழணும்னா உங்க கண்ணீரை துடைக்கிற ஒரே ஒரு இடம் இருக்குது, அது தேவ சமூகம். அவர்கிட்ட அழுங்க, அவர் கண்டிப்பா கண்ணீரை துடைப்பார், அவர் நடத்துவார். அதனால இனி மனுஷங்கள்ட்ட அழுகிற வேலையே வேண்டாம், அந்த பேரை வாங்காதீங்க. ஸோ நம்பர் 3, மூணாவது ஒரு காரியத்தை கூட சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயாகிய தன் மருமகள் ரூத்தோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். எனக்கு இன்னைக்கு வாசிச்சுட்டு இருக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா இப்போ பெத்லேகமை விட்டு இப்போ எங்க போனாங்கன்னா மோவாப் போயிட்டாங்க. இந்த மோவாப் போகும்போது இவருடைய கணவன் மட்டும் இறக்கல, பிள்ளைகளும் 2 பேரும் இறந்துட்டாங்க. ஒரு வீட்டில் 3 ஆம்பளை பிள்ளைங்க, 3 ஆம்பளைங்களும் இறந்துட்டாங்க. கணவனார் இறந்தாச்சு, 2 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. இப்போ மருமக்கள் 2 பேர் உயிரோடு இருக்காங்க. ஒரு பொண்ணு முத்தம் விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. ஆனால் இன்னொரு பொண்ணு நான் உங்க கூட தான் வருவேன்னு வருது. ஆனால் எப்படி என்னதான் இருந்தாலும் இதே பெத்லேகேமில் கணவனாரோடு கூட பிள்ளைகளோடு கூட சந்தோஷமா ஜாலியா அவ்வளவு நல்லா இருந்த குடும்பம். ஆனா இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போய் உருக்குலைஞ்சு அவன் நகோமின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு நிறைய டைம் ஆகுது. இவன் நகோமி தானே, அது மாதிரி இருக்குது, ஃபேஸ் கட் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒல்லியா இருக்காங்க, ஆனால் கருத்து போயிருக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே போயிடுச்சு, அழகெல்லாம் போயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஆனால் அவங்க மனசில் ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னை ராஜாத்தி மாதிரி பார்த்த அந்த ஜனங்களை இப்போ குறைவாக ஒன்றும் இல்லாமல் அவங்கள சந்திக்கணும். இல்லை, நான் இவங்களை சந்திக்கவே மாட்டேன்னு சொல்லி தன்னை ஒதுக்கிக்கவே இல்லை. தன்னுடைய கணவனார் இறந்துட்டாரு, தன்னுடைய பிள்ளைங்க இறந்துட்டாங்கன்னு நான் இனி என்னை ஒதுக்கிக்குவேன் அப்படின்னு தன்னை ஒதுக்காம அத்தனை பேருக்கு முன்னாடியும் போய் தைரியமா என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறாள்னு கூப்பிடுங்கன்னு போய் நின்னாங்க பாருங்க. ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, இந்த சமுதாயம் ஒருவேளை ஏதாவது ஒன்று சொல்லலாம் அவங்கள பார்த்து, ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, யார் வேணாலும் உங்களை ஒதுக்கட்டும், ஆனால் உங்களை யார் ஒதுக்கக்கூடாது. நீங்கள் உங்களை ஒரு காலத்திலும் நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இழந்துட்டேன், நீங்கள் உங்களை ஒதுக்கிடவே கூடாது. எப்பவுமே இதுவரைக்கும் ஒருவேளை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு மறைஞ்சு வாழ்ந்தீங்களா? இதுவரைக்கும் மற்றவர்களை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு இல்லையா? இவங்க முன்னாடி இவ்வளோ ராஜாத்தி மாதிரி வாழ்ந்துட்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போய் எல்லாத்தையும் இழந்துட்டு போய் நிற்கணுமா அப்படின்னு உங்களை ஒதுக்குறீங்களா? நீங்கள் எதுக்கு ஒதுக்குறீங்க? நீங்களே உங்களை ஒதுக்காதீங்க, நீங்களே உங்களை ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க.
அந்த பிரச்சனைக்கு முன்னாடி, அந்த மனுஷனுக்கு முன்னாடி, அந்த குடும்பத்துக்கு முன்னாடி நீங்க பெருமையா போய் நிற்க வேண்டாம். ஆனா எப்படி நிற்கணும் அப்படின்னு சொன்னா, என் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளை இட்டார். ஆனா ஒரு நாள் உங்க முன்னாடி ஆண்டவர் என்ன சாட்சியா கண்டிப்பா நிறுத்துவார். நான் என்ன ஒரு காலத்தில் என்ன பண்ண மாட்டேன்னா ஒதுக்க மாட்டேன். ஆமென். நான் ரொம்ப துக்கப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கணவனை இழந்தவர்கள் இந்த குழந்தைய தூக்குறதுக்கு நிறைய பேர் விட மாட்டாங்க. கொண்டு போய் குழந்தைய கையில் கொடுக்க மாட்டாங்க. அந்த குழந்தைய கையில் வேணாம் எடுக்க வேணாம் அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் எனக்கு குழந்தை பிறக்கும் போதே பாசமாட்ட சொன்னேன், யாரெல்லாம் சர்ச்சில் பெரியவங்க இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கணவனை இழந்தவங்களோ, யார் கையில் கொண்டு போய் கொடுத்துரும், முதல்ல அவங்க கையில் கொண்டு போய் கொடுத்து அவங்கள ஜெபம் பண்ண வச்சுருங்க. நான் சொல்கிறேன், நான் அதை ரொம்ப ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். ஆண்டவருடைய கையில் உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவனும் என்றும் இல்லை. கணவனார் இருக்கிறவங்களுக்கு ஒன்று, கணவனார் இல்லாதவங்களுக்கு ஒன்று அப்படின்னெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த உலகம் உங்களை வேறு பிரித்து பார்க்கலாம், சொந்தக்காரங்க உங்களை வேறு பிரித்து பார்க்கலாம், ஆனால் எந்த இடத்துலையும் ஆண்டவர் உங்களை ஒதுக்கவே மாட்டார். தைரியமாக நீங்கள் நில்லுங்க, சந்தோஷமா நீங்க நில்லுங்க. நீங்க யாருடைய பணத்திலையும் பொழைக்கல, நீங்க யாருடைய அன்றலையும் வாழல. கர்த்தர் உங்க கையை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்க உழைக்கிறீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க சாப்பிடுறீங்க. நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யாருக்கும் உங்களை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் குடும்பத்திலையும் நடக்காதது ஒன்றும் நடக்கல, யாருக்கும் இல்லாதது ஒன்றும் உங்களுக்கு வந்துடல. என்னமோ ஆண்டவர் இந்த சூழ்நிலையை உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, அவ்வளோதான். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த நகோமி அந்த பிரச்சனையை, அந்த சொந்தக்காரங்களை நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அந்த 2 மருமக்களையும் கூப்பிட்டு, எனக்கு நீ ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, எனக்கு நீ இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் நீ யார் அங்கே பார்க்கறதுக்கு, எனக்கு இங்கே யார் இருக்கா, நான் அங்கே போனேன்னா என்னை ரொம்ப தரக்குறைவாக ட்ரீட் பண்ணுவாங்க, நான் அவளை வாழ்ந்து கெட்டவா, நான் நிறைய வாழ்ந்துட்டேன், இனி அந்த இடத்துல அவமானப்பட்டு அவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது, இங்கே ஏதாவது ஒரு வீடு பார்த்து என்னை செட்டில் பண்ணுங்கன்னு நம்மளா இருந்தால் சொல்லுவோம். ஆனால் நகோமி என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், நான் போவேன், என்னுடைய சொந்த இடத்துக்கே போவேன், சொந்த ஊருக்கே போவேன், அங்கே போய் நான் நிற்பேன். சர்வ வல்லவர் எனக்கு கசப்பு கட்டளையிட்டது உண்மைதான், ஆனால் அவர் மேலே நான் நம்புகிறேன். எனக்கு இந்த சூழ்நிலையை அனுமதித்தது உண்மையானால் அவங்க முன்னாடி என்னை சாட்சியாக நிறுத்துறதற்கும், அவங்க நினைச்சது மாதிரியே கர்த்தர் நகோமியினுடைய தலையை அங்கே உயர்த்தினார். உங்கள் வீட்டில் நடக்கிற கல்யாணத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை கொடுத்து கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி சாதிச்சுட்டான்ற ஒரு பேரை கர்த்தர் வாங்க பண்ணுவார். ஒவ்வொரு மனுஷங்களுக்கு முன்னாடியும் சாதிச்சுட்டான்ற பேரை ஆண்டவர் உங்க தலை மேல வைப்பார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. முடிஞ்சிட்டான்னு நினைக்கிற அத்தனை பேரு சாதிச்சாங்கன்னு அவங்க வாயினாலேயே சொல்லுகிற ஒரு நாள் நிச்சயமாய் வரும், நிச்சயமா வரும். எந்த இடத்துல உங்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒதுக்கக்கூடாது. மற்றவங்க உங்களை ஒதுக்குனாலும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னா அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம், நான் சொல்கிறேன், மூளை வளர்ச்சி அவங்களுக்கு இல்லை, அதனால தான் ஒதுக்குறாங்க. அவங்க மனுஷனே கிடையாது, அதனால தான் ஒதுக்குறாங்க. உங்களையே காயப்படுத்துகிற ஒரு பர்சன் இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கு அருகதற்ற ஒரு மனுஷன், அவன் தான் துக்கப்படணும், அவன் தான் துக்கப்படணுமே தவிர நீங்கள் துக்கப்படவே கூடாது, நீங்கள் துக்கப்படவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ 3 காரியம். ஒரு உத்தம விதவை, ஒரு உண்மையான சிநேகிதி. உத்தம சிநேகிதி யார் அப்படின்னு சொன்னால், நம்பர் 1, முதலாவதாக தன் கையிலே கொடுக்கப்படுகிற பொறுப்பை எப்படி செய்வாங்களாமா? சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு கொஞ்ச நேரம் தான் நீங்கள் தூங்குவீங்கன்னு எனக்கு தெரியும். சிலர் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சுவாங்க. நான் சொல்கிறேன், எதையுமே பார்க்காதீங்க. யாரும் எனக்கு காஃபி தர வேண்டாம் சொல்லுங்க. கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. நானே எல்லாருக்கும், நான் எந்த வீட்டில் நீங்கள் இருந்தாலுமே இனி இதுக்கப்புறம் மாற்றுங்க. ஒருவேளை உங்களை பார்த்த உடனே என்ன புதுசாக இருக்குது, எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டால் கூட வருத்தப்படாதீங்க. ஒரு முடிவாகவே எடுங்க. என் கையில் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, பிள்ளைகளை விட்டுட்டு போகிறாங்களா, கத்திடத்தில் பலனை கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளை விட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து உள்ள திணிச்சிட்டே இருங்க. இது ஒரு பெரிய வாய்ப்பு, இது ஒரு பெரிய வாய்ப்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, உனக்குள்ள ஒரு ஃபெய்த் இருக்கிறத நான் பார்க்குறேன், உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறத பார்க்குறேன்.
இந்த விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சு? உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ள இருந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குது. அப்போ இந்த பிள்ளையை அதிகமாக வளர்த்துனது யார் அப்படின்னா பாட்டி. வளர்த்தும் போதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த விசுவாசத்தை, ஃபெய்த்தை அப்படியே பேர குழந்தைக்குள்ள அப்படியே இறக்கிட்டாங்க. தான் ஊழிய தாகத்தை அவங்களுக்குள்ள இறக்கிட்டாங்க, அபிஷேகத்தை அவங்களுக்குள்ள இறக்கிட்டாங்க. நான் தான் வாழ முடியல, நான் தான் சாதிக்க முடியல, ஆனால் உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார் என்ற அந்த அபிஷேகத்தை உள்ள விதைச்சிட்டாங்க. நான் நம்புறேன் உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை, உங்க மேல இருக்கிற அந்த தாகத்தை, உங்க மேல இருக்கிற வல்லமைய நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். நீங்க செஞ்சா என்ன, அந்த பிள்ளை செஞ்சா என்ன, ரெண்டும் தேவனுடைய ராஜ்யத்திற்காகத்தான். அது உங்க மூலமா ஆண்டவர் செய்ய போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். கைகளை எல்லாம் அப்படி எழும்பி நின்று கைகளை உயர்த்தி, அப்பா அப்பா அப்பா, இனி நான் நினைச்சு நான் வருத்தப்படுத்த மாட்டேன், எதை குறித்து நான் கலங்க மாட்டேன். இதுவரையிலும் என்னை நடத்தினது உண்மையானால், இதுவரையிலும் என்னை நடத்தினது உண்மையானால் இனியும் நடத்துறதற்கு வல்லவர் வல்லவர் கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஆண்டவர் தைரியப்படுத்துறாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. உன்னுடைய ஓட்டம் முடியல. ஆமேன். உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் இன்னும் முடியல. கர்த்தர் சொல்றாரு, இத்தனை ஆண்டு வரைக்கும் நீ எப்படி நடப்பீங்கன்னு கேட்டீங்க. 5 வருஷம் ஆயிருச்சு, 10 வருஷம் ஆயிருச்சு, இவ்வளவு நாள் ஆயிருச்சு. ஆண்டவரே, இந்த பர்சன் இல்லாத இந்த இடத்தை நான் எப்படி நடத்த போறேன்னு கலங்குனீங்க. ஆனா இதுவரையிலும் ஆண்டவர் இவ்வளவு ஆச்சரியமா, இவ்வளவு பலப்படுத்தி நடத்தினார்ல, அந்த தேவன் சொல்லுகிறார், இதுவரையிலும் உன்னை நடத்தினது நான் தான், இனியும் உன்னை நடத்த போகிறது நான் தான். ஆமென். இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஜீசஸ். வல்லமை 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 வல்லமை, அபிஷேகம் 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 இப்பொழுது இறங்கட்டும். அந்த சோர்வின் ஆவிகள் வெளியே போகட்டும், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியே போகட்டும், மன தாங்கல்கள் வெளியே போகட்டும். இப்போ ஒரு தைரியம், இப்போ ஒரு தைரியம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, என் தாய்க்கு வரட்டும் அப்பா, என் சகோதரிக்கு வரட்டும் அப்பா. இனி அவங்க மூஞ்சில, அவங்க முகத்துல சோகத்தை பார்க்க கூடாது, சோகத்தை பார்க்க கூடாது ஆண்டவரே, துக்கத்தை பார்க்க கூடாது, கண்ணீரை பார்க்க கூடாது. இந்த முகத்துல பிரகாசத்தை பார்க்கணும், பிரகாசத்தை பார்க்கணும். இவங்க போய் நிற்கும் போதே அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகணும். ஐயா, உடைஞ்சு போயிருக்கிறாங்க ஐயா, உடைஞ்சு போயிருக்கிறாங்க ஐயா. அந்த அவங்க சிரிச்சு எத்தனை நாள் ஆண்டவரே ஆச்சு, சிரிப்பே வரலையேப்பா, அழுக மட்டும்தானே வருது. அந்த முகம் அப்படியே சுண்டி போயிருக்கு அப்பா, அந்த முகம் அப்படியே பொக்குன்னு போயிருக்கு அப்பா. அப்பா அப்பா, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் என் தாயாருக்காக பரிதபிச்சு நான் ஜெபிக்கிறேன், என் சகோதரிக்காக பரிதபித்து நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்க சந்தோஷப்படுறது மாதிரி ஒன்று செஞ்சிருங்க ஆண்டவரே, அவங்க முகத்துல இருக்கிற அந்த சோகம் மாறுறது மாதிரி ஒன்று செஞ்சிருங்க ஆண்டவரே. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள செஞ்சிருங்க ஆண்டவரே. அந்த நகோமி மேல இருக்கிற அந்த அபிஷேகம் என் தாயார் மேலையும் என் பிள்ளை மேலையும், இந்த உலகத்துல பரிசுத்தத்தை காத்து கொள்றதற்கு, இந்த உலகத்துல பரிசுத்தத்தை காத்து கொள்றதற்கு இயேசுவே நீர் இரக்கம் செய்வீராக அப்பா, நீர் இரக்கம் செய்வீராக. அந்த பொறுப்புகளை உற்சாகமாய் செய்யக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க கிருபையின் கரங்களில் நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மாதா மாதா இந்த கூட்டத்தை நடத்தணும், அதுல ஒரு பலன் என் பிள்ளைகளுக்கு வரணும். ஆமென் ஆண்டவரே. இந்த கம்ஃபர்ட் திருச்சபையின் மூலமாய் இப்படி இழந்து போய் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க தைரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தினால மூடிக்கொள்ளுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.